கடவுள் சிவபெருமானை புத்தகத்தில் அவருடைய அருமை பெருமைகளை பார்க்கிறாள். அதை பார்த்து சிவபெருமானை மணமுடிக்க எண்ணி அவரை தேடி காட்டுக்குள் செல்கிறாள். முதலில் அவள் காட்டுக்குப் போகும்பொழுது காரில் செல்கிறார். பிறகு நடந்து செல்கிறாள். கையில் சூலத்தை ஏந்தி நடக்கிறார். வழியில் வரும் பிரச்சினைகளை சமாளிப்பதற்காக சிவபெருமானை எப்படி சென்றடைவது, யாரிடம் கேட்பது என்பது சிந்தனையிலேயே அவள் ஒரு ஆற்றலை கடந்து நடந்து செல்கிறார். சிவபெருமான் எங்கே இருக்கிறார் என்று அங்கு வரும் ஒரு புலியிடம் கேட்கிறாள். புலி வந்து, நந்தியிடம் கேளுங்கள், எப்படி என்று கூறுகிறார். அப்புறம் நந்தியை பார்த்து நந்தியிடம் கேட்கிறார். நந்தி மனித உருவில் மாறி சக்தியிடம் சிவபெருமான் இருக்கும் இடத்தை சுட்டி காண்பிக்கிறார். நந்தியால் சிவபெருமானை சக்தி சந்திக்கிறார். சந்தித்த அந்த கணத்திலேயே சிவபெருமான் பூவையும் தன்னையும் கொடுத்து தன் அன்பை காமித்து மனம் பிடித்துக் கொள்கிறாள்.